கோழியோட பெரிய மாய வீடு. இது ஒரு காலத்துல நடந்த விஷயம். சிவபுரங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த முனிவருக்கு ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல பல விலங்குகள் இருந்துச்சு. அதுல ஒரு கோழியும் இருந்துச்சு. அந்த கோழி முனிவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது முனிவருக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து தரது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி. ஒரு நாள் முனிவர் கோழி செய்யற வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு முனிவர் அந்த கோழிய மாய தங்க கோழியா மாத்திட்டாரு. கோழியே, நான் உன்னை மாய தங்க கோழியா மாத்திட்டேன். நீல இருந்து எப்ப வேணாலும் தங்க முட்டைய கொடுக்க முடியும். அப்புறம் நீ சின்னதா இல்ல பெருசா கூட ஆக முடியும். போ, இன்னில இருந்து நீ வெளியே போய் உன்னோட மாய சக்தியால எல்லாருக்கும் உதவி பண்ணு. சரிங்க சுவாமிஜி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். அப்படி சொல்லிட்டு அந்த கோழி ஒரு டவுனை நோக்கி புறப்பட்டுச்சு. அப்படி நடந்து போகும்போது ஒரு வட்டிக்காரனை பார்த்துச்சு. அந்த கோழி வட்டிக்காரன் கிட்ட போன போது அந்த ஆளு கோழிக்கு உணவை போட்டாரு. அந்த கோழி ரொம்ப சந்தோஷப்பட்டு வட்டிக்காரனுக்கு ஒரு தங்க முட்டை இட்டுச்சு. வட்டி கடைக்காரன் அதிர்ந்து போயிட்டான். அட, என்ன இது தங்க முட்டை? கொஞ்சம் உணவு கொடுத்ததுக்கு கோழி தங்க முட்டை கொடுத்துச்சு. அப்போ இது வயிற்றுல நிறைய முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இத முதல்ல பிடிச்சி ஒரே வெட்டா வெட்டிடுறேன். அப்புறம் முட்டையெல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். அப்படி சொல்லிட்டு அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு அது பின்னாடியே ஓடுனான். ஆனா கோழி அதோட மாய சக்தியை வச்சு மறைஞ்சு போய் வேற இடத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் அது ஒரு பயில்வானை பார்த்துச்சு. அந்த பயில்வான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் தங்க கலர்ல இருக்கிற அந்த கோழியை பார்த்ததும் அவனோட வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சது. ஏய் நில்லு கோழியே, உன்னை பிடிச்சி சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் சொன்ன கேளு, நில்லு நில்லு. பயில்வான் அதை துரத்துறத பார்த்ததும் கோழி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அப்புறம் காய்கறி விக்கிற கிரண் கிட்ட வந்துருச்சு. அந்த காய்கறிக்காரன் ரொம்பவே நல்லவன். அவன் அந்த தங்க கோழிய பார்த்ததும் என்ன சொன்னான்னா, அடடா தங்க கோழி, நீ எவ்வளோ அழகா இருக்க. இந்த உணவை சாப்பிடு. கிரனோட நல்ல நடத்தைய பார்த்து கோழி கிரனுக்கும் ஒரு முட்டைய கொடுத்துச்சு. ஆனா கிரண் அந்த முட்டைய எடுக்கவே இல்ல. அதை தூக்கி பக்கத்துல வச்சான். இங்க பாரு கோழியே, எனக்கு தங்கமோ வெள்ளியோ வேண்டாம். இந்த உலகத்துல என் கூட பேசுறதுக்குன்னு யாருமே இல்ல. எனக்கு உன்னோட நட்பு மட்டும் போதும். அந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. கிரனும் கோழியும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது வட்டி கடைக்காரன் அவங்கள பார்த்துட்டான். ஏ கிரண், எனக்கு இந்த கோழி வேணும். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, அது மொத்தத்தையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா சேட்ஜி, இது என்னுடைய நண்பன். இதை நான் உங்ககிட்ட எப்படி விற்க முடியும்? அதெல்லாம் வேண்டாம், நீங்க போயிடுங்க. அப்போ சரி, நீ என்கிட்ட வாங்கின பணத்தை உடனே திருப்பி கொடு, இல்லைன்னா உங்க வீட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இப்படி சொன்ன உடனே கிரண் தன்னோட வீட்டு பத்திரத்தை வட்டி கடைக்காரன் கிட்ட ஒப்படைச்சிட்டான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கோழியோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. உடனே அது ஒரு பெரிய விசாலமான கோழியா மாறிச்சு. அப்புறம் அது என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாரு கிரண், நீ கவலைப்படாத. இப்பத்துல இருந்து நீ என்னோட இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த கதவை திறந்துகிட்டு உள்ள போய் நீ நிம்மதியா இரு. இதுக்குள்ள உனக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்கு. அன்னிலிருந்து கிரண் அந்த பெரிய விசாலமான தங்க கோழியோட வீட்டுல இருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அண்டர் கிரவுண்ட் தங்க முட்டை. ஹீராப்பூருங்கிற ஒரு கிராமத்துல கிஷன்லாலுங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவர் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர். கிஷன்லாலுக்கு ஒரு பையனும் இருந்தான். அவனோட பேரு ராகுல். பணக்காரரா இருந்தாலும் கிஷன்லாலுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவரோட பணக்காசு எல்லாத்தையும் கிராமத்துக்கு தான் உதவியா செய்வாரு. அப்புறம் அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தா முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் ஒரு ஆளும் அவரோட மனைவியும் கிஷன்லால் கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, வணக்கம் கிஷன்லால் ஐயா, என்னோட பேரு ரவி. நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். நான் என் பையனோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்கிட்ட பணம் காசு இல்ல. ரவி, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். உன் பையனோட கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நான் கொடுக்கறேன். அப்படி சொன்ன உடனே ரவியும் அவரோட மனைவியும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் மொத்த கிராமத்திலையும் பரவிடுச்சு. இந்த விஷயம் பக்கத்து கிராமத்துல இருந்த டாக்கு மங்கள் சிங்குக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் என்ன யோசிச்சான்னா,
அட, இந்த ஜமீன்தார் கிட்ட இவ்ளோ பணம் இருக்குன்னா நாம அங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஏன்னா நமக்கும் உதவி தேவைப்படுதுல்ல. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி அந்த திருடனும் அந்த ஆளும் கிஷன்லால் வீட்டுக்கு போனாங்க. அங்க கிஷன்லால் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா போய் பீரோவை திறந்தாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல, பணமும் இல்ல, நகையும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த திருடன் மங்கள் சிங்கோட பார்வை ஒரு சின்ன பாக்ஸ் மேல பட்டுச்சு. அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா அதுல ரகசிய நிதிக்கான வரைபடம் இருந்துச்சு. அட, இது ரகசிய நிதியின் வரைபடம் மாதிரி இருக்கு. சரி, இதுல என்னதான் எழுதியிருக்குன்னு நம்மளும் பார்ப்போமே. அப்புறம் நாம கூடிய சீக்கிரம் பணக்காரங்களாயிடுவோம். மங்கள் சிங்கும் அவனோட ஆட்களும் 3 பேரும் சேர்ந்து வரைபடத்தை ஆதாரமா கொண்டு மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் தோண்டி ஒரு சுரங்கத்தையே அமைச்சிட்டாங்க. ஆனா சரியா அதே இடத்துல மண்ணுக்கு மேல கிஷன்லாலோட பையன் ராகுல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மண்ணை தோன்ற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அப்புறம் ராகுல் பூமியில காதை வச்சு அதை கேட்டான். அட, என்ன இது? உள்ள என்னமோ நடக்குது. இங்க பூமியை தோன்ற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் ராகுல் போய் தன்னோட அப்பா கிஷன்லால் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். கிஷன்லால் போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. ஜேசிபி மூலமா மண்ணை தோண்டி பார்க்கும்போது நிலத்துக்கு அடியில ஒரு சுரங்கமும் கூடவே டாக்கு சிங்கும் அவரோட ஆட்களும் இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துல தங்க முட்டையும் புதையலும் கூட இருந்துச்சு. அது எல்லாமே கிஷன்லாலுக்கு சொந்தமானது. அப்போ கிஷன்லால் என்ன சொன்னாருன்னா, போலீஸ் சார், இந்த திருடனையும் அவங்க ஆட்களையும் உடனே கைது பண்ணுங்க. இவங்க என் தாத்தாவோட புதையலை திருட பாக்குறாங்க. உடனே போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிஷன்லால் அந்த பெரிய தங்க முட்டைய எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு முன்னாடி காட்சி பொருளா வச்சாரு. அப்புறம் அந்த கஜானாவை கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. ஒரு காட்டுல ராஜா சிங்கத்தை பார்த்து அங்கிருந்த மிருகங்கள் எல்லாமே பயந்துச்சு. ராஜாவுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்ப ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுடும். ஒரு நாள் சிங்கத்துக்கு ரொம்ப தாகமா இருந்தப்ப அது நதிக்கரை கிட்ட வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு சிங்கத்தோட காலு ஒரு குழியில ஈரமான மண் இருந்ததுனால உள்ள போயிடுச்சு. அப்புறம் சிங்கம் அந்த இடத்துலயே மாட்டிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சிங்கத்தால தன்னோட காலை எடுக்க முடியல. அப்பதான் சிங்கம் நதிக்கு பக்கத்துல இருக்கிற மிருகங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, என்னோட கால் இங்க மாட்டிக்கிச்சு, என்னால வெளியே வர முடியல, என் மேல கருணை காட்டி என்ன காப்பாத்துங்க. எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப பயந்துச்சு. எந்த ஒரு மிருகமும் அது பக்கத்துல போகவே இல்ல. எல்லா மிருகங்களும் பயந்துச்சு. ஒருவேளை சிங்கத்தை காப்பாத்த போய் அது அதுங்களையே அடிச்சு கொன்னுடுச்சுன்னா. இப்படியே 2 நாள் வரைக்கும் அந்த சிங்கம் அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு உதவி செய்ய யாருமே வரல. அப்பதான் அத கரடி பார்த்துச்சு. சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு அங்க வந்துச்சு. சேரன்னு, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். அப்படி சொல்லிட்டு கரடி நல்லா முயற்சி பண்ணி ஒரு வழியா சிங்கத்தோட காலை வெளியே எடுத்துச்சு. அப்ப சிங்கம் சந்தோஷப்பட்டு கரடி கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, கரடியே, உனக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. ஒருவேளை நீ விருப்பப்பட்டா நீ என் கூடயே இருக்கலாம். நான் வேட்டையாடி கொண்டு வரதுல பாதிய உனக்கு கொடுக்கறேன். அப்படி சொன்னதும் கரடி ஒத்துக்கிச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. காட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க நட்பை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பலசாலிங்க. சிங்கத்தோட மனைவிக்கு கூட சிங்கம் கரடியோட நட்பு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா சிங்கம் வேட்டையாடுற மிருகங்களை கரடியே பாதி தின்னுடுது. அத பத்தி சிங்கங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரடி மறைஞ்சிருந்து கேட்டுச்சு. மறுநாள் கரடி சிங்கத்துக்கிட்ட போய் என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாருங்க சிங்கண்ண, இப்ப நாம 2 பேரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க மனைவிக்கு நான் உங்க கூட இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்பவே இங்க இருந்து போயிடணும். அட, என்னோட மனைவி ஒரு பைத்தியம். நீ என்னோட உயிரை எப்படி காப்பாத்துனேன்னு அவளுக்கு எப்படி தெரிய போகுது? நீ என் கூட தான் இருக்கணும், புரிஞ்சதா? இல்ல சிங்கண்ண, ஒருவேளை நான் இங்க இருந்தேன்னா என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டையே நடக்கும். அப்புறம் அந்த விஷயம் கூட நல்லது கிடையாது. நாம கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருப்போம். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் மனசுல நட்பு இருந்தா போதும். நான் எங்க இருந்தாலும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்.
என்னால உங்க குடும்பத்துல தேவையில்லாம சண்டை வரது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அப்படி சொன்னதும் சிங்கம் கரடியோட பேச்ச ஏத்துக்கிச்சு. அப்புறம் மனவேதனையோட கரடிக்கு பிரியாவிட கொடுத்துச்சு. ஆனா சிங்கமும் கரடியும் கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாவே இருந்தாங்க. பாடம்: நாம எப்பவும் நட்பு பாராட்டியே இருக்கணும்.